லீடர்ஷிப் டாபிக்ல இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தர போறேன். ஹவு சீனியர் லீடர் பில்ட் இன்ஃப்ளூயன்ஸ் above them. இந்த டாபிக்கோட ஹெட்டிங் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒரு ஹெச்ஓடியா, ஒரு மேனேஜரா, ஒரு சீனியர் மேனேஜரா, ஒரு சூப்பர்வைசரா இருக்கக்கூடிய நீங்க எப்படி உங்களோட ஹெச்ஓடியோட நீங்க பயணிப்பீங்க? ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஹெச்ஓடிஸ்க்கும் ஒரு லீடருக்கும் ஒரு மேனேஜருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் வேலை செய்யறது தான் ஹெச்ஓடியோட கனெக்ட் ஆகுறது. ஹெச்ஓடியோட கனெக்ட் ஆகாமையே நிறைய பேர் தான் மட்டும் வேலை செஞ்சா போதும் ரிசல்ட் வந்துடும்னு எதிர்பார்ப்பாங்க. க்ரோத் வரும்னு நினைப்பாங்க, இன்க்ரிமெண்ட் வரும்னு நினைப்பாங்க, ப்ரொமோஷன் வரும்னு நினைப்பாங்க. டோட்டலி ஃபெயிலியர் ஆயிடும். இங்கே தான் நீங்கள் தோத்து போகிறது. அப்போ ஹவு சீனியர் லீடர், ஒரு ஹெச்ஓடியா, ஒரு சீனியரா, சூப்பர்வைசரா, ஒரு மேனேஜரா, சீனியர் மேனேஜரா, ஒரு ஜெனரல் மேனேஜரா இருக்கக்கூடியவங்க உங்க டாப் லீடரோட, சி சூட்ல இருக்கக்கூடிய பர்சனோட, இல்லை உங்க சுப்பீரியரோட நீங்க எப்படி கனெக்ட் ஆகுறீங்க, எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். தன்னை மேனேஜ் பண்ணிக்கணும். தான் டிபார்ட்மெண்ட்டையும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒர்க்குகளையும் அதுக்கு தகுந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணணும். தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹவு தே டேலண்டட் லீடர்ஸாக இருப்பாங்க, டேலண்டட் ஹெச்ஓடிஸாக இருப்பாங்க, டேலண்டட் சூப்பர்வைசராக இருப்பாங்க. பட் எப்படி லூஸ் இன்ஃப்ளூயன்ஸ் வித் ஹெச்ஓடிஸ், மேனேஜர் லெவல்ஸ் பீப்புளோட, நம்மளோட இன்சார்ஜோட தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை இழந்துருவாங்க. ஸோ அதுதான் பாயிண்ட். கிளியராக புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இது அடிக்கடிக்கும், சார் நான் நல்லா வேலை செய்கிறேன், பட் என் ஹெச்ஓடியோட என்னால் கனெக்ட் பண்ண முடியல, ஹெச்ஓடிக்கு எனக்கு பிடிக்கல, நான் பெஸ்ட்டு டேலண்ட்டாக நிறைய பண்ண விரும்புகிறேன், பட் ஹெச்ஓடிஸோட என்னால் மெர்ஜ் ஆக முடியல, அவரோட இணக்கமாக ஒர்க் பண்ண முடியல அப்படிங்கிறது நீங்கள் நிறைய இடத்துல உங்கள் ஃபீட்பேக் வர்றதை நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒய் தட் இஸ் அ மேட்டர் அப்படின்னா, நிறைய பேர் நினைப்பாங்க பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி சிம்பிளா சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிருவீங்க. அப்படி கிடையாது. இல்லை முகத்துதி ஃப்ளாட்ரி பண்ண போறீங்க, இல்லை கீப்பிங் த பாஸ் ஹாப்பி, அவர் மகிழ்ச்சி அடையும்படியான காரியங்களை செய்யறது, விஷ் பண்றது, ப்ரைஸ் பண்ணி பேசுறது, அதெல்லாம் கிடையாது. இட் டசன்ட். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்காது அவங்களோட. ஸோ இப்போ என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அப்போனா அந்த ஸ்டெப்ஸ் தான் மெயின் காரணம், அவங்களோட உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற காரணம். உங்கள் ப்ரியாரிட்டைஸில் ஒரு பிளர் இருக்கும், ஒரு சரியான ஆர்கனைஸ் இருக்காது, லிஸ்ட் ப்ராப்பராக இருக்காது, டிசிஷனில் நீங்கள் சரியான ஃப்ரிக்ஷன் இருக்காது, அவரோட ஒரு இணக்கம் இருக்காது, டீம் சர்வீஸ் அண்ட் மிக்ஸ்டு சிக்னல்ஸு அவங்களோட இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் உங்களோட க்ரோத் ரேட்டு ஸ்லோவாக இருக்கும். பட் நீங்கள் ஹை பர்ஃபார்மராக இருப்பீங்க, பட் உங்கள் பாஸோட இருக்கக்கூடியதோட உங்களுக்கு இணக்கம் வராது. இதுமாரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் வேலையே இழந்து போயிருக்காங்க, அதர் ஆர்கனைசேஷனும் ஜம்ப் பண்ணி போவாங்க. பட் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நம்ம ரெண்டு விஷயத்த ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது, நம்ம ஒரு சீனியர் லீடராக இருக்கோம், ஒரு ஹெச்ஓடியாக இருக்கோம், சூப்பர்வைசராக இருக்கோம், ஒரு மேனேஜராக இருக்கோம், ஒரு சீனியர் லெவல் ஆஃப் லீடர் மேனேஜராக, சீனியர் லெவல் ஆஃப் பர்சனாக இருக்கோம் அப்படின்னாவே we need to influence with our HODs, our boss, our senior person, our CEO, our managers, C-suite persons, இவங்களோட நம்ம இணக்கம் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில். ஸோ 5 ஸ்டெப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. லேர்ன் யுவர் லீடர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். 5 ways strong leaders manage up. உன்னோட சீனியர் பர்சனை 5 மெத்தடில் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட், லேர்ன் யுவர் லீடர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ உங்கள் லீடர்
pay attention to how they think, decide and process information. அப்போ அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன மாதிரி வச்சிருக்காங்க, அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அவங்க நீட் என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். அப்போ வாட் டு தே கேர் அபவுட் மோஸ்ட்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்க பிரைன் ஸ்டார்மிங்ல தோணணும். வாட் டு தே கேர் அபவுட் மோஸ்ட்? செகண்ட், வாட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தம் அவுட்? அவங்க என்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் பண்ணுது? ரெண்டு. ஹவு டு தே ப்ரிஃபர் இன்ஃபர்மேஷன்? வாட் மேக்ஸ் தம் லுக் குட்? இந்த 4 விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பிரைன் ஸ்ட்ரோமிங், உங்க பிரைனுக்கு இந்த கொஸ்டினை கேட்டுரும். அப்படி கேட்குறீங்கும் போது அவங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அலைன் வித் தயர் ப்ரியாரிட்டைஸ். நீங்க உங்க அலைன்மெண்ட் ஷெட்யூல பண்ண முன்னாடி அவரோட ப்ரியாரிட்டைஸ் என்னங்கிறது அலைன்மெண்ட் பண்ணணும். ஸோ frame your work around and what matters more to them and not just what matter to you. கிளியரா புரிஞ்சிச்சுங்களா? மேட்டர் மோஸ்ட் டு தம். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த உங்களோட ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணிட்டு மேட்டர் டு யூ ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. அப்போ அது முக்கியம் கிடையாது. ஸோ டிரான்ஸ்லேட், இதில் பாயிண்ட் ஒரு 3 பாயிண்ட் நான் உங்க பிரைன் ஸ்டார்மிங் கொடுக்குறேன். செகண்ட் பாயிண்ட் என்னது? அலைன் வித் தயர் ப்ரியாரிட்டைஸ். அதில் 3 பாயிண்ட். டிரான்ஸ்லேட் யுவர் ஒர்க் இன்டு தயர் கோல்ஸ். நம்ம ஒர்க்கு வந்து அவங்க கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோடதை மாற்றி அமைச்சுக்கணும். ஒன்று, நம்ம கோல்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். அவங்க கோல்ஸை சார்ந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய கோல்ஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஒன்று. டை இனிஷியேட் டு தயர் டார்கெட்ஸ். ஸ்பீக் இன் தயர் மெட்ரிக்ஸ். இந்த 3 விஷயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம், டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னம்னா நம்ம செகண்ட் மெத்தேடில் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். தேர்டு, ரெடியூஸ் டிசிஷன் ஃப்ரிக்ஷன். ரெடியூஸ் டிசிஷன் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னால் பிரிங்க் ஆப்ஷன்ஸ், கிளாரிஃபை ட்ரேட் ஆஃப்ஸ், ரெக்கமெண்ட் எ பாத் ஃபார்வேர்ட். நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணுவீங்கன்னா டிசிஷன் ஃப்ரிக்ஷனில் சொல்யூஷன் கொண்டு போகாமல் ப்ராப்ளம் கொண்டு போவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. ப்ராசஸ், பாத், இதை சொன்னால் நல்லா இருக்கும் சார், இதை பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும் சார், அப்படி தான் கொண்டு போகணும். பிரிங் சொல்யூஷன் நாட் ப்ராப்ளம்ஸ். ப்ரெசன்ட் ஆப்ஷன்ஸ் ஏபிசி இதெல்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுக்கணும். அவருக்கு பி கன்சைஸாக இருக்கணும். அது ப்ரீ திங்க் ரிஸ்க் அண்ட் ட்ரேட் ஆஃப்ஸ் அவங்ககிட்ட கொடுக்கும். ரிஸ்க், ப்ரீ திங்க் ரிஸ்க் அண்ட் ட்ரேட் ஆஃப்ஸை நம்ம அவர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் அ தேர்டு பாயிண்ட். ஃபோர்த் அலைன்மெண்ட்ஸ் என்ன அவரோட டைப் ஆகும் பார்த்தீங்கன்னா மேக் இம்பேக்ட் விசிபிள். இம்பேக்ட் விசிபிள். மேனேஜிங் இம்பார்ட்டன்ட் ஒர்க் நீட் டு அண்டர்ஸ்டூட், கீப் அப்டேட் ஷார்ட் அண்ட் கிளியராக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? விஷன் விஷிபிளாக அவர் கூட நம்ம கனெக்ட் ஆகணும். புரியுதுங்களா? ரெக்கமெண்டட் எ பாத் ஃபார்வேர்டாக நம்ம இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறோம்? அவங்களோட இம்பேக்ட், அதாவது மேக் இம்பேக்ட் விசிபிள் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ப்ரொவைட் எ கிறிஸ்ப் அப்டேட்ஸ். எப்பவுமே ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது போயிட்டுன்னு கிரிப்ஸாக அப்டேட் பண்ணணும். கனெக்ட் ஆக்ஷன் அண்ட் அவுட்கம்ஸ், அதாவது அவுட்கம்ஸ் என்ன வருது கனெக்ட் பண்ணி அவுட்கம்ஸ் காமிச்சிடும். ஹைலைட் ப்ரோக்ரஸ், இயர்லி ப்ரோக்ரஸ் பண்ணி இதான் ஹைலைட் காமிச்சிடும். சர்ஃபேஸ் ரிஸ்க் பிஃபோர் தே எஸ்கலேட். நோ ட்ராமா, நோ மிஸ்ட்ரி. புரிஞ்சுதுங்களா? மேக் இம்பேக்ட் விசிபிளில் இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க கூட நம்ம கனெக்ட் ஆகலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நம்மளோட ஹெச்ஓடியோட, நம்மளோட சீனியரோட, நம்மளோட மேனேஜரோட. சரி, 5th பாயிண்ட், டிஸ்அக்ரி லைக் எ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். என்ன சார் டிஸ்அக்ரின்னு சொல்லிட்டீங்க வித் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறீங்க? எஸ், நம்ம தான் ட்ராமா இல்லையே, நம்ம தான் பொய் சொல்லியே. ஸோ அப்போ என்னென்னா மேனேஜிங் அப் டசன்ட் மீன் அக்ரிங் வித் எவ்ரிதிங்.
இட் மீன்ஸ் ஷேரிங் யுவர் பர்ஸ்பெக்டிவ் காம்லி அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ்லி இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம் சொல்கிறேன்னா, நம்ம வந்து அவங்களோட கனெக்ட் ஆகும்போது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்க செய்கிற தப்பையும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லலை. அவங்க தோத்துறாம அவங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட செய்கிற மிஸ்டேக்ஸை அவங்க பர்சனலைஸாக கூப்பிட்டு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியாக அடுத்த லெவலுக்கு போவீங்க. அவங்களும் ரியலைஸ் பண்ணிடுவாங்க. தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க, இது நம்மளோட மிஸ்டேக்ஸை பேசுகிறாங்க, பப்ளிக்லி ஃபீட்பேக் கொடுக்கல, பர்சனலைஸாக பேசுகிறாங்க அப்படிங்கும்போது வெர்ஷன் அப்டேட் ஆகும். சப்போர்ட் தி ஆப்ஜெக்டிவ்ஸ். ஏன்னா நீங்கள் டிஸ்அக்ரிமெண்ட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுறீங்க, அவங்களோட சப்போர்ட் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் பண்ணுறீங்க. சேலஞ்ச் தி அப்ரோச்சை சேலஞ்ச் பண்ணுறீங்க. ஸ்டே காம் அண்ட் டேட்டா ட்ரைவனாக டேட்டா கொடுக்குறீங்க. சார் இந்த ரீசன்னால இந்த டேட்டாக்காக இந்த ஃபேக்டர்ஸ் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் இதை நான் நோ சொல்கிறேன், டிஸ்அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. மேக் டிஸ்அக்ரிமெண்ட் ஃபீல் சேஃப். அப்போ தைரியமாக நீங்கள் சொல்லும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பயமே இருக்காது. நீங்களே அதெல்லாம் பார்த்துக்கிறீங்க, சேஃப்டியாக அந்த அச்சீவ்மெண்ட்ஸு கோல் மெட்ரிக்ஸ் புஷ் பண்ணும்போது பண்ண மாட்டாங்க. புஷ் வித்தவுட் ஃப்ரிக்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெவலுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து when you understand what managing up really means, 3 things happen. 3 things happen ஆகும். என்னது? டிசிஷன் கெட் ஃபாஸ்டராக இருக்கும், ஃப்ரிக்ஷன் ட்ராப்ஸ், நம்மளோட டிசிஷன் மேக்கிங்கில் ஃப்ரிக்ஷன் ட்ராப்ஸ் ஆயிரும், யுவர் இன்ஃப்ளூயன்ஸ் க்ரோ ஆயிரும் அவங்கள்ட்ட. ஸோ பிகாஸ் லீடர்ஷிப், அதாவது ஹெச்ஓடி சூப்பர்வைசர் as a manager is isn't just about authority, it is about alignment. நம்ம அவங்களோட எப்படி ஒருங்கிணைஞ்சு ஸ்ட்ரீம்லைன் ஆகி அழகாக அவங்களோட ஒர்க் பண்ணுறது தான் முக்கியம். த பெஸ்ட் லீடர் அண்டர்ஸ்டாண்ட் 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒன் இஸ் their bosses, their owns. லீடர் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சூப்பர்வைசராக இருந்தாலும் லீடராக இருக்கலாம், ஒரு லீடர் அப்படிங்கும்போது ஒரு மேனேஜர் கேட்டகரிலையும் இருக்கலாம், ஒரு சீனியர் மேனேஜரும் கூட ஒரு லீடராக சொல்லலாம், ஒரு ஹெச்ஓடி ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆல்சோ இல்லலாம். அப்போ அவங்களுக்கு மேலே ஒரு ஹெச்ஓடி ரிப்போர்ட்டிங் பர்சன் இருப்பாங்க. அவங்களோட எப்படி கனெக்ட் ஆகுறது, அதுதான் ஃபெயிலியர் ஆகுறது. நான் சீனியர் லெவல் பர்சன்ஸில் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஃபீட்பேக் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் அந்த ஹெச்ஓடியோட கனெக்ட் ஆகாமல் ஒர்க் பண்ணுறது தான். ஸோ அதை ஒரு மேஜர் மிஸ்டேக். ஹை குவாலிஃபிகேஷனாக இருக்கும், ஹை ஸ்கில் பர்சனாக இருப்பாங்க. இந்த இடத்துல அவங்க இன்ஃப்ளூயன்ஸை லூஸ் பண்ணுறது மூலமாக அந்த ஆர்கனைசேஷன் விட்டு அவங்க ரிமூவ் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த ஹெச்ஓடி லெவலில் டாப் லெவலில் உங்களுக்கு யூஆர் அன்சாட்டிஸ்ஃபைட் டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை ரிலீவ் பண்ணிடுவாங்க. ஸோ நான் திரும்ப அந்த 5 ஸ்டெப்ஸை மட்டும் ரிப்பீட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து லியன் யுவர் லீடர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். செகண்ட், அலைன் வித் தேர் ப்ரியாரிட்டைஸ், தே ரெடியூஸ் டிசிஷன் ஃப்ரிக்ஷன். ஃபோர்த், மேக் இம்பேக்ட் விசிபிள். ஃபிஃப்த், டிஸ்அக்ரி லைக் எ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். ஸோ இந்த 5 ஸ்டெப்பு நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த 5 ஸ்டெப்பில் நான் எல்லாமே கிளியராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை கோத்ரூ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களோட பாஸோட எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் அப்ரைசலில் மார்க்கும் கம்மியாகாது, உங்கள் இன்க்ரிமெண்ட்டும் கம்மியாகாது, உங்கள் ப்ரொமோஷனும் தடைப்படாது. தேங்க்யூ ஆல்.